लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய 9வது நாள் பதிவேற்றம். திருவேங்கடத்து மாலை என்கிற அதி அற்புதமான பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளி செய்திய நூலை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 6வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே திருவேங்கடத்தந்தாதியுடைய தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே. 6வது பாசுரம். தூர இரும்புண் தரிக்கும் இக்காயத்தை சூழும் பிணிகாள் நேரவிரும் பொண்டரற்கு அருள்வான் நெடுவேங்கடத்தான் ஈர இரும்புண்ட ரீக பொற்பாதங்கள் என் உயிரை தீர இரும்பு உண்ட நீராக்குமாறு உள்ளம் சேர்ந்தனவே. தன் உடலை பிடித்துள்ள நோய்களை பார்த்து கட்டளையிடுகிறார். நீ என்னை விட்டு தூர போ, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இக்காயத்தை சூழும் பிணிகால் என்றால் இந்த உடம்பை சூழ்ந்து வருத்த இருக்கிற நோய்களே, என்னை விட்டு நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டும், வேறு வழியிலே நீங்கள் வேறு எங்காவது போய் பழைத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையாக சொல்கிறார். எதை வைத்து சொல்கிறார் என்றால், பெருமாளுடைய திருநாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் திருமண்ணையே பெருமாளுடைய காப்பாக தங்களுடைய உடலிலே அணிந்து கொண்டு எப்போதும் அப்படி வைணவர்களுக்கும் திருவேங்கடத்து பக்தர்களுக்கும் அருள்புரிக்கூடிய வேங்கடவனாகிய பெருமாளுடைய பாதத்தையே சரணடைந்து அவனுடைய பொல் தாமரை பொன் போன்ற தாமரை பாதத்தையே மனதால் தியானித்து கொண்டிருப்பவர்கள் பாவங்கள் எல்லாம் அற்று போயிருப்பார்கள். பாவங்கள் அற்றதனால் கர்மாக்கள் அவரை சூழாது, நோய்கள் நொடிகள் வராது. எப்படி காய்ச்சிய இரும்பு மீது தண்ணீர் பட்டால் உடனே அந்த தண்ணீரானது அந்த சூட்டிலே மறைந்து போகிறதோ, அதுபோல் பெருமாள் பாதம் என்கிற மிகப்பெரிய விஷயத்தை பற்றி கொண்டு அந்த பெருமாளுடைய பாதத்திலேயே என்னுடைய மனதான ஈடுபட்டிருப்பதனால், நோய்களே நீங்கள் என்னுடைய உடலை விட்டு வேறெங்காவது போய் பழைத்துக் கொள்ளுங்கள், உங்களால் என் மீது நீ ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று சொல்லுகிற செய்யும். நான் இடைவிடாது எம்பெருமானது திருவடிகளையே தியானம் செய்ய தொடங்கி கருமம் அனைத்து தொலையுமாறு அவனது கருணைக்கு இலக்காகி இருக்கிறேன். இனி என்னை என்னை கருமத்தால் சூழ்வதற்கு எதுவுமே கிடையாது. எனவே நோய்களே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். இதே அனுபவத்தை பெரியாழ்வாரும் தன்னுடைய 5ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமனுடைய முதல் பாசுரத்தில் அனுபவிக்கிறார். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்தெங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்ய போமேன் மெய்கொண்டு வந்து புகுந்து வேதபிரானால் கிடந்தார் பைக்கொண்ட பாம்பனையோடும் பண்டென்று பட்டினம் என்று பெரியாழ்வாரும் இதே அனுபவத்தை திருமங்கையாழ்வாரும் மற்றொரு பாசுரத்திலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமனுடைய 5வது பாசுரத்திலே அனுபவிக்கிறார். போர் விரட்டிற்றென்னை நீர்புறம் போக்கலுற்றார் பின்னையான் ஆரை கொண்டெந்தை அந்தோ என்பதன் யான் என்பதன் நீர் இரும்புண்ட நீரது போல் என்னாவிரை ஆரப்பருகென ஆறாமுதானாயே என்று அவர் அனுபவிக்கிறார். எப்படி பெருமாளையே தங்களுடைய முக்கியமான நோக்கமாக கொண்டு அவருடைய பாதங்களை சரணடைகின்ற வைணவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்றால், அப்படி அவருடைய நாமத்தை சொன்னதனால், அவருடைய பாதங்களையே பொன் போன்ற தாமரை பாதங்களையே பணிந்ததனால் கர்மங்களானது அற்று போகவே நோய்கள் என்பது என் அருகிலே வர முடியாது, வேறு எங்காவது போய் பழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். 6வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். தூர இரும்புண் தரிக்கும் இக்காயத்தை சூழ்பிணிகாள்
நேரவிரும் புண்டரற்கு அருள்வான் நெடுவேங்கடத்தான் ஈர இரும்புண்டரீக பொற்பாதங்கள் என் உயிரை தீர இரும்புண்டவ நீராக்குமாறு உள்ளம் சேர்ந்தனவே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதேச பாவாது ரோமியத்து சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் ஒருவருக்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.